எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம். வவுனியா மாவட்டத்தில் மாணவர்களை உயர்கல்வி நோக்கி ஊக்குவிக்கும் நோக்குடன் ரீரா எஜுகேஷனல் அவார்ட்ஸ் குழுமத்தினர் நடாத்தும் 2024-2025 ஆண்டிற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் மிகச்சிறந்த நிர்வாக ஆளுமை நிறைந்தவரும் கல்லூரியின் மாணவ செல்வங்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடனும் துணிச்சலுடனும் சேவையாற்றி வரும் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய தேசிய பாடசாலையின் அதிபர் திரு லோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேலதிக அரசு அதிபர் திரு எம் கமலதாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வவுனியா வடக்கு பிரதி கல்வி பணிப்பாளர் திரு எஸ் பிரபாகர் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ விருந்தினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மேலும் இன்றைய விழா நாயகர்களாக சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தி கிரீம் ஆஃப் தி 2024 A-level batch toppers மாணவர்களுக்கும் மற்றும் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் வவுனியா மாவட்டத்தையும் நமது பாடசாலையையும் சிறப்பிக்கும் முகமாக ஆண்டுதோறும் இவ்விருது வழங்கும் நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் ரீரா குழுமத்தின் தலைவர் தம்பி UK ரஞ்சித் மற்றும் அவரது தோழர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வவுனியா மாவட்டத்திற்கும் கல்வி சமூகத்திற்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் அயராத முயற்சியினாலும் தியாகங்களினாலும் இலக்கு நோக்கிய தீவிர பயணத்தினாலும் இன்றைய இந்த பெருமைக்குரிய கல்வி உற்சவத்தில் உங்களுக்கான ஒரு இடத்தை சுவீகரித்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு முதற்கண் இலங்கை பிரம்மா குமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவ செல்வங்களே, உங்கள் முயற்சியால் பெற்ற இந்த வெற்றியின் பயணம் மென்மேலும் வானளாவிய ரீதியில் உச்ச மட்டங்களை தொடுவதற்கு இப்பொழுது நீங்கள் விண்வெளி வீரர்கள் போல பாதுகாப்பு கவசங்களையும் ஆசன பட்டிகளையும் இறுக அணிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் தான் நீங்கள் முற்றிலும் புதிய புதிய சூழ்நிலைகளுக்கும் புதிய புதிய மனிதர்களுக்கும் மத்தியில் உங்கள் கல்வி பயணத்தை தொடரப்போகின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்களை பற்றிய ஒரு மன தெளிவை எப்போதும் உங்கள் விழிப்புணர்வில் உங்களுக்குள் வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் அனைத்து சிந்தனைகளுக்கும் உங்கள் மனதின் மனப்பாங்குகளுக்கும் பின்புலமாக திகழ்வது உங்கள் சுபாவம். உங்கள் சுபாவம் தான் உங்கள் ஆளுமையை பலமானதா பலவீனமானதா என்பதை தீர்மானிக்கின்றது. உங்கள் ஆளுமை பலமானதாக இருக்க வேண்டுமாயின் புதிய புதிய சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மனிதர்களையும் எதிர்கொள்ளும் போது தினசரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயம் அல்லது உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி நீங்கள் யார் என்பதாகும். உங்களை நீங்கள் எப்போதும் ஒரு உயர்ந்த இடத்திலேயே ஒரு உயர்ந்த பீடத்திலேயே நிறுத்த வேண்டும். அப்போது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் அனைத்தும் சிறிதாகிவிடும். நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் நின்று கீழ் நோக்கி பார்த்தீர்களாக இருந்தால் அனைத்து விடயங்களும் சிறிதாக தெரியும். ஆனால் நீங்கள் கீழே நின்று கொண்டு மேல் நோக்கி பார்த்தால் எல்லாமே பிரம்மாண்டமாக பெரிய பெரிய விடயங்கள் போல தெரியும். இந்த இடத்திலே என்னை நான் ஒரு பலமானவனாக வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் நான் யார் என்ற கேள்வியை என்னிடம் நான் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் எனக்கு நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நான் யார் என்பதாகும். நான் யார் என்ற இந்த கேள்வி எனது அனைத்து செயற்பாடுகளின் ஆற்றலையும் செயற்திறனையும் தீர்மானிக்கின்ற ஓர் உன்னத சக்தி. இந்த கேள்விக்கான பதில்தான் என்னை இயக்குகின்ற பேட்டரி.
அதாவது எனக்குள் என் அனைத்து செயற்பாடுகளுக்கும் பின்னணி சக்தியாக இருப்பது, ஒரு மின்கலமாக இருந்து மின்சாரத்தை எனக்கு வழங்கி என்னை செயல்படுத்துவது இந்த கேள்விக்கான பதில். அந்த பதில், அந்த பேட்டரி எப்போதும் எவர் ரெடி பேட்டரியாக இருக்க வேண்டும். என்னை பார்த்து நான் யார் என்று கேட்கின்ற போது என் மனதில் தோன்ற வேண்டிய பதில், நான் எதற்கும் துணிந்தவன், எவ்விதமான சூழ்நிலைகளையும் கையாளக்கூடியவன், எத்தகைய மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு வளைந்து கொடுக்கக்கூடியவன், அனுசரித்து வாழக்கூடியவன், எந்த சூழ்நிலைகளினதும் உள்நோக்கத்தையும் காரணங்களையும் உணரக்கூடியவன், இனங்காணக்கூடியவன், அவற்றின் தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடியவன், அந்த சூழ்நிலைகளின் உள்நோக்கங்களுக்கேற்ப சரியாக முடிவெடுக்க தெரிந்தவன், மாற்றங்களுக்கு துணிவோடு முகம் கொடுக்க வல்லவன், எனது ஆற்றல்கள், திறமைகள், பண்புகளை முற்றாக நம்புகின்றவன். இதுதான் என் மீது நான் கொண்டிருக்கும் தன்னம்பிக்கை. இவ்வாறான வலிமை மிக்க வரைவிலக்கணங்களை என்னிடம் நான் யார் என்று கேட்கும் போது கூறிக்கொள்ள வேண்டிய பதில்கள். அப்போதுதான் எனக்கு நான் ராஜாவாக இருக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அண்மை கால பாடல் ஒன்று கூட இருக்கிறது. எனக்கு நான் ராஜாவாக வாழுகின்றேன், எதுவுமே இல்லாவிட்டாலும் ஆளுகின்றேன் என்ற அந்த பாடலின் வரிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. என்னுடைய கான்சியஸ்னஸ், அதாவது என்னுடைய உள்ளுணர்வு இவ்வாறாக சக்தி வாய்ந்ததாக, ஆளுமை மிக்கதாக இல்லாவிட்டால் மற்றவர்கள் என்னை ஆளுவதற்கு நான் அனுமதித்து வலுவிழந்தவன் போல் ஆகிவிடுவேன். மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள், மற்றவர்கள் என்னை பற்றி என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள், மற்றவர்கள் என்னை எப்படி நினைக்கிறார்கள், தமது மனதில் எவ்வாறு என்னை மதிப்பிடுகிறார்கள், இவ்வாறான பயனற்ற விடயங்கள் என் மனதை ஆக்கிரமிக்க ஒருபோதும் நான் அனுமதிக்க கூடாது. மாறாக எனக்கு நான் யார் என்பதை எப்போதும் உரத்து கூற வேண்டும். எப்போதும் அடுத்ததாக நான் என் மனதில் நினைக்க வேண்டியது, எதுவும் புதிதல்ல என்று நினைக்க வேண்டும். இதோ முன்வரிசையில் முன்னால் அமர்ந்திருக்கும் உயர் பதவி நிலைகளிலே இருக்கின்ற அது கல்வி புலத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் அன்றொரு நாள் உங்களைப் போலத்தான் பல்கலைக்கழக பிரவேசத்தின் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஒரு முதல் நாளில் நின்றவர்கள். ஆனால் இன்று மிகவும் அனுபவசாலிகளாக பல எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்னுதாரணமாக இன்று முன் வரிசையிலே கௌரவத்துக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறாக பலர் ஆண்டாண்டு காலமாக பல தசாப்தங்களாக நடந்து சென்ற வாழ்க்கை தடத்தில் தான் இப்பொழுது நான் இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் நடக்கப் போகின்றேன். இது என்னுடைய முறை. ஆனால் நான் எதுவும் புதிதாக செய்ய போவது இல்லை. என்னை போல பலர் வாழ்ந்து சென்ற அதே வாழ்க்கை தடத்தில் இப்பொழுது நானும் நடக்க ஆரம்பிக்கின்றேன். அதனால் எதுவும் புதிதல்ல என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும். இதுவரை நான் வாழ்ந்து வந்த, அடுத்தது மூன்றாவதாக, இதுவரை நான் வாழ்ந்து வந்த எனக்கு ஏற்ற, எனக்கு வசதியான எனது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியில் வர வேண்டும். அதற்கு நான் கடினமான பாதைகளை தெரிவு செய்கின்ற போது, நான் இதுவரை காலமும் நான் ஒரு கோழி குஞ்சின் இறக்கைகளுக்குள் இருக்கிற, அதாவது ஒரு கோழியினுடைய இறக்கைகளுக்குள் இருக்கிற கோழி குஞ்சு போல ஆசிரியர்கள், பெற்றோர்களினுடைய பாதுகாப்பிலும் அரவணைப்பிலும் நாங்கள் குழந்தை பிள்ளைகள் போல வாழ்ந்து வந்திருப்போம். ஆனால் இனிமேல் நாங்கள் எல்லா முடிவுகளையும் நாங்களே எடுத்து தனித்து பல விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். அதனால் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன், அதாவது எனக்கு வசதியான, சுகமான, எனக்கு ஏற்ற சூழ்நிலை, எனக்கு ஏற்ற மனிதர்கள், எனக்கு ஏற்ற உணவு பழக்க வழக்கங்கள், எனக்கு ஏற்ற வாழ்க்கை முறை என்பவற்றை கடந்து வெளியில் வந்து நான் ஒரு முற்றிலும் மாறுபாடான, முற்றிலும் புதிய, எல்லா விதத்திலும் சவாலாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை மகிழ்ச்சியோடு நான் எதிர்கொள்ள வேண்டும். இதனால்
நான் அறிவாளியாக மட்டுமல்ல அனுபவசாலியாகவும் ஆகின்றேன். ஒவ்வொரு புதிய சந்தர்ப்பங்களிலும் புதிய புதிய அனுபவங்களை பெறுகின்றேன். புதிய புதிய எத்தனையோ பல பாடங்களை நான் கற்றுக்கொள்கின்றேன். இந்த உலகத்தை பற்றி நான் நினைத்திருந்தது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நான் கற்றுக்கொள்வது இன்னொன்றாக இருக்கலாம். என்னை பற்றி நான் நினைத்திருந்தது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் என்னுடைய பலங்கள் பலவீனங்கள் என்பதை நான் கற்றுக்கொள்வது இன்னொன்றாக இருக்கலாம். ஆகவே கற்றல் என்பது ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கை என்பது ஒரு மிக பெரிய ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். அதாவது பல அர்த்தங்களை தனக்குள் கொண்ட ஒரு மாபெரும் களஞ்சியம் தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ற பாடசாலையில் அனுதினமும் நாங்கள் கோடானு கோடி விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால் எப்போதும் தினசரி உலகம் எனக்கு ஏதோ ஒன்றை கற்பிப்பதற்காக காத்திருக்கின்றது என்ற உணர்வோடு நான் காலையில் கண்விழிக்க வேண்டும். அதற்கு எனக்குள் லேர்னிங் அட்டிடியூட், அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு எல்லாமே தெரியும் என்று நான் நினைக்காமல் இன்னும் புதிய புதிய விடயங்கள் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். அந்த கற்பித்தலை நான் பெறுவதற்கு என் மனதிலே நிறைய பணிவு இருக்க வேண்டும். அதேவேளை நிறைய துணிவும் இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் துணிந்து எதிர்கொள்ளுகின்ற போதுதான் நான் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பல விடயங்கள் தெரியாது, இப்பொழுதுதான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று நான் நினைக்கின்ற போது எனக்குள் பணிவு இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆயுதங்கள் எப்போதும் எனக்குள் இருக்குமாக இருந்தால் வாழ்க்கை என்ற இந்த களத்திலே நான் மிகவும் உற்சாகமான ஒரு போராளியாக, ஒரு மாணவனாக, ஒரு வெற்றிகரமான ஒரு வீரனாக நான் திகழ்வேன். அடிக்கடி என்னிடம் நான் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி, நான் ஏன் கற்றுக்கொள்ளுகின்றேன்? இந்த கல்வி எனக்கு எதற்காக என்றால், வருமானம் உழைப்பதற்கு, சமூகத்தில் அந்தஸ்தாக வாழ்வதற்கு என்பதை விட என்னை சார்ந்த மக்களுக்கு உண்மையான மனப்பாங்கோடு சேவையாற்றுவதற்கு என்ற மிகப்பெரிய காரணம் முன்னிற்க வேண்டும். அதாவது இன்று வரை இந்த உலகம், இந்த ஒரு கணம் நான் அடையும் வரை எனக்காக எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கின்றது, எவ்வளவோ களங்களை அமைத்து தந்திருக்கின்றது. ஆகவே இவை அனைத்திற்கும் பிரதி உபகாரமாக நான் என்ன திருப்பி செய்ய போகிறேன் என்பது மிக மிக அவசியம். அதற்காகத்தான் இந்த கல்வி. இந்த சமூகத்திற்கு உண்மையான, நேர்மையான, அர்ப்பணம் மிக்க, நன்றி உணர்வு கூடிய சேவையை மீண்டும் நான் வழங்குவதற்காகத்தான் இந்த கல்வியை நான் கற்கிறேன் என்ற ஒரு காரணம் எனக்குள் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பெற இருக்கின்ற இந்த விருது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தாலோ அல்லது தாய் வழி தந்தை வழி வந்த பரம்பரை சொத்தாகவோ கிடைக்கப் போகின்ற ஒரு விடயம் அல்ல. 2 வருடங்களாக நீங்கள் பாடுபட்டு உழைத்து சம்பாதித்தது. இதே போல்தான் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலை உயர்ச்சி பாதையிலும் தினசரி அணு அணுவாக உங்கள் ஆளுமை இன்னும் வளர்ந்து கொண்டே செல்லும். நீங்கள் ஒரு பட்டத்தை பெற்று உங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுகின்ற போது நீங்கள் பட்டதாரியாக, வெறும் கல்வி சார்ந்த பட்டதாரியாக மட்டுமில்லாமல் ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பட்டதாரியாக, ஒரு படித்தவராக இந்த சமூகத்திலே நீங்கள் வந்து சேர்வீர்கள். எத்தனையோ பேர் கையிலே பணத்தை வைத்துக் கொண்டு இனிமேல் தான் சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்ள போகிறீர்களாக இருக்கலாம். சமையலை கற்றுக்கொள்ள போகின்றவர்களாக இருக்கலாம். சிலர் எந்த ஒரு வேலையையும், அதாவது தனது பொருளாதார பிரச்சனை காரணமாக ஒரு தொழிலை செய்து கொண்டு கல்வியை கற்கப் போகின்றவராக இருக்கலாம். ஆகவே அவர் தொழிலையும் தனது கல்வியையும் தன்னையும் சமாளிக்கின்ற ஒரு ஆற்றலையும் கூட இங்கே வளர்த்துக் கொள்ள போகின்றவர்களாக இருக்கலாம். ஆகவே இந்த கல்வி என்பது வாழ்க்கை திறனையும் எனக்கு வளர்த்து தருகின்றது. ஆகவே இந்த துறையிலே நீங்கள் மிகச் சிறப்பாக உங்களுடைய கல்வியை நிறைவு செய்து கொண்டு ஆளுமை பொருந்தியவர்களாக வெளியே வர வேண்டுமாக இருந்தால், இந்த பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்து வெளியே வர வேண்டுமாக இருந்தால், இப்பொழுதே உங்கள் அகராதியிலிருந்து பிரச்சனைகள், சிரமங்கள், காரணங்கள் என்ற வார்த்தைகளை நீக்கிவிடுங்கள். தீர்வுகள் என்ற வார்த்தையை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்னை புடம் போடுவதற்காக வருகின்றது, என்னை வளர்த்து விடுவதற்காக வருகின்றது, என் வாழ்க்கைக்கு நீட்டப்படுகின்ற உதவிக்கரம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை ஒரு தீர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைக்கு இந்த சூழ்நிலை உங்களை வளர்த்து செம்மையாக்கி ஒரு தீர்வாக்குகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்குள் ஒரு
சூழ்நிலை எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விடுகின்றது. ஆகவே கல்வி என்பது பரீட்சை பெறுபவர்களுக்கானது மட்டுமல்ல, இவ்வுலகில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுத்தருவதாகவே அமைகின்றது. இந்த வாழ்க்கை கல்வியும் இணைகின்ற போதுதான் நான் கற்றுக்கொள்ளுகின்ற புத்தக கல்வியும் ஒரு நிறைவான ஒரு நிலையை அடைய வைக்கின்றது என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்தை வழங்கிய ரீரா குழுமத்தினருக்கும் இந்நிகழ்வின் தலைமை தாங்கி நிற்கும் லோகேஸ்வரன் ஐயா, வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய அதிபர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.